ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வச்சிடலாம். நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி சூப்பை வந்து ஈஸியாகவே வச்சிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை யூஸ் பண்ணி சூப்பை எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக வைக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். சூப் செய்கிறதுக்கு மெயினாக நமக்கு இஞ்சி பூண்டு விழுது தேவை. ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நாம் இதில் நான் வச்சுருக்க ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நான் வாஷ் பண்ணும்போதே நான் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சம் பரட்டி வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ப்ளஸ் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பரை வந்து பவுடராக எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி சூப் வைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் வச்சுருக்க 2 ஸ்பூன் எண்ணெயை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க சீரகம் ப்ளஸ் சோம்பு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு சீரகம் நல்லா பொரியட்டும். சோம்பு சீரகம் பொரிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் நம்ம வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதில் நம்ம வச்சுருக்க மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பத்தலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்க பெப்பரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நான் இந்த ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி வேணும்னா இந்த அளவுக்கு இந்த சொம்பில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் நிறைய பேருக்கு சூப் வேணும், ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸுக்கு அந்த மாதிரிலாம் தேவைன்னா இன்னொரு சொம்பை ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அது தகுந்தபடி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுற தண்ணி இந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து முழுகி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டீம் அப்புறம் ப்ரெஷர் விடும்போது ஸ்டீம் வழியாக வெளியே வந்துடும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டு விட்ருங்க. போட்டு ஒரு விசில் ஒரு ஸ்டீம் விட்டிங்கன்னா போதும். அப்போவே வந்து நமக்கு அந்த சூப் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கனை எடுத்து நம்ம வேறு கிரேவியோ இல்லை ஏதாவது ட்ரை அல்லது ஏதோ ஒரு ஃப்ரை மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பார்ப்போம். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அது ஒரு ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் நமக்கு சூப் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டீம் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும்
நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி சூப் எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். சூப் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூப் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி. இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. அது சர்வ் பண்ணும்போது அப்படி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.